அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாம். நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. புண்ணியம் செய்தேன், தான தர்மங்கள் செய்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி, விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும். புண்ணியம் செய்தேன், தான தர்மங்கள் செய்தேன், ஏன் உயிரை எடுத்த அப்படின்னு யாரிடமும் கேட்க முடியாது. அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்பவர்கள் நல்லா தானே வாழ்கிறாங்க அப்படின்னும் யாரிடமும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னாதிபதி அமர்ந்த இடத்தை பொறுத்து நல்லது கெட்டது நடக்கிறது. நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான். அடுத்த மாதம் எதிர்காலத்தை பற்றியதாகத்தான் இருக்கும். ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி கண்டிப்பாக எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு கேது மனிதனுடைய இறுதி சம்பவங்களை ஈஸியாக சுலபமாக செய்து முடித்து விடுகிறது. ராகு கேது 28/6/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 14 முதல் ஆவணி மாதம் 15 வரை ஒரு 2 மாதங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவும், சிம்ம ராசி போர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும், அதே மாதிரி நவம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேதுவும் ரிஷப ராசியில் ராகுவும் அடுத்த 2 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ, ரிஷபராசியில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ இருந்தால் அவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். ராசி கட்டத்தில் கும்பராசியில், சிம்ம ராசியில், ரிஷபம், விருச்சிக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறதென்றால் அவங்க மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனம் அப்படின்னா படிப்பில், வேலை தொழில் உத்தியோக ரீதியாக, குடும்பம் ரீதியாக, பணம் ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6 வயது முதல் 90 வயது வரை எல்லோருக்குமே. நவ கிரகங்களில் ராகு கேது யார் என்றால் தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள். தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தால் வம்சம் வாழையடி வாழையாக வளர்கிறது. ஒரு கட்டத்தில் எல்லோருக்குமே வம்சம் முடிந்து போயிடும். வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வளருவதற்கும் ராகு கேது காரணமாக விளங்குகிறார்கள். நாமச கட்டத்திலே ராகு கேது செல்லும்போது கேது செல்கின்ற வீட்டில் இருக்கின்ற குப்பை கூலங்களை அகற்றி விடுவார். ஞானம் மோட்சத்தை கேது பகவான் கொடுத்து விடுவார். அதே ராகு செல்லக்கூடிய வீட்டில் கூலங்குப்பைகளை கெட்ட விஷயங்களை செய்து விடுவார். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆவது வீட்டிலே கேது உச்சம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆவது வீட்டிலே ராகு நேசம். மகர ராசி அன்பர்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை காடு 6 மாதம் நாடு 6 மாதம் என்று வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தான் போகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆவது வீட்டிலே ராகு நேசமாக இருக்கும்போது உங்களுக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தால் அது தோஷத்தை ஏற்படுத்தும். முதல்ல உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது யோகம்.
அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு வந்து நேசமாக இருக்கும்போது தாத்தா வழியில் முப்பாட்டனார் வழியில் சாபங்க வந்து கடுமையாக இருக்கும், தோஷம் வந்து கடுமையாக இருக்கும். உள்ளூர் கோவில்களில் காணியாசிலாம் இந்த மகர ராசி என்பதற்கு இருக்கும். இறை வழிபாட்டில் அதிக நாட்டம் உண்டு, ஆனால் அதனால் எந்த புரோஜனமும் இல்லை. தாத்தா முப்பாட்டனார் செய்த தவறையே அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு தோஷத்தை ஏற்படுத்தி விடுவீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தால் உங்கள் குலதெய்வத்திற்கு மேலாக அந்த ஆண் குழந்தையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சாபம் விடுறது, நாசமாக போ, உருப்படி இல்லாத போ அப்படின்னு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் நாம்ச கட்டத்தில் மகர ராசிக்கு 11வது வீட்டிலே கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். 11 5ஆம் வீட்டிலே ராகு கேது சர்ப்பங்கள் வரும்போது பல நன்மைகள் சில தீமைகள் உண்டு. நாம்ச கட்டத்திலே 11வது வீட்டிலே கேது வரும்போது நஞ்சை புஞ்சை விவசாய நிலங்களில் நல்லா பயிர் பண்ணி அந்த பயிர் வந்து நன்கு செழித்து வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்கும். அடுத்த 2 மாதம் விவசாய நிலங்கள் மூலம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல், அதிக லாபம் பெறலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில், மாநில அளவில், உலக அளவில் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நவம்ச கட்டத்தில் மகர ராசிக்கு 11வது வீட்டிலே கேது வரும்போது உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கூட இருப்பாங்க. மகர ராசிக்கு நவம்ச கட்டத்தில் 5வது வீட்டிலே ராகு வருகிறார். ரிஷபத்தில் ராகு வரும்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸுன்னு ஒரு சிலருக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தையின் மூலம் ஒன்று சேர்ந்து வாழலாம். நவம்ச கட்டத்தில் மகர ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு வரும்போது பிரிந்த தம்பதியர்கள், பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரலாம். வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. நவம்ச கட்டத்தில் 5 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது ராஜ யோகம் என்றே சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சர்ப்ப கிரகங்கள் வந்து வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு மகர ராசி என்பதற்கு வருமானத்தை கொடுக்க போகிறார்கள். கடந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 12வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் கேது, 6வது வீட்டிலே ராகு. சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை, நோய் நொடி, கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி விரையச் செலவு, கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் தனி குடித்தனம் போகிற மாதிரி அல்லது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பிரிந்து போகிற மாதிரி நிலையெல்லாம் கடந்த 2 மாதமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்த 2 மாதம் ஒன்று சேரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ராசி கட்டத்தில் மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி ராகு இணைவு. ராசி கட்டத்தில் 2வது வீட்டில் 2 பாவிகள் அமர்ந்திருக்கும் போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
குடும்ப உள் விவகார ரகசியங்களை வெளியில் மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். குருபகவான் பார்வை இருந்தாலும் மகர ராசிக்கு 6வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாகவே பகை, விரோதம், எதிர்ப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வந்துவிடும். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு, அஷ்டமத்திலே செவ்வாய் கேது இணைவு இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஜாமீன் கையொப்பம் போடுறது, கடன் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் தவிர்த்து விடுங்க. ராசி கட்டத்திலே மகர ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு இருக்கும்போது கை, கால், தோலில், உடம்பில் பிப்பு, அரிப்பு, சிலருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ணாதிக்க நோய் கடுமையாக பாதிக்கும். வாந்தி, பேதி, சரியாக சாப்பிட்றது ஜீரணமாகாது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குடும்ப நபர்களுக்கு. 2, 8வது வீட்டிலே ராகு கேது வரும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு காலில் நீர் கோர்த்துக்கிறது, கால் வீக்கம், மூட்டு எலும்புகளில் வலி, வேதனை, இந்த மாதிரி ஏற்படுத்திவிடும். உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும். அசால்ட்டாக விடக்கூடாது. மகர ராசி அன்பர்களுக்கு நாம்ச கட்டத்தில் 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அடுத்த 2 மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரப்போகிறது. விருச்சிக ராசியில் நாம்ச கட்டத்தில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ, அதே மாதிரி ரிஷபராசியில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ அமர்ந்தவர்கள் மட்டும் மிகுந்த கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.